அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோதிடர் குமரவேல்ராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, திசை சூரியனுடைய திசை 6 வருடங்கள் எந்த லக்னத்திற்கு நன்மை அளிக்கும், எந்த லக்னத்திற்கு தீமை அளிக்கும், அதே மாதிரி சூரியன் வந்து எப்படி எந்த ஸ்தானத்துல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த லக்னதாருக்கு எல்லாத்துக்குமே சூரிய திசை வந்து நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி விருச்சகம், தனுசு இந்த லக்னதாரத்துக்கு எல்லாமே சூரியனுடைய திசை 6 வருடங்கிறது ஒரு பொற்காலம் தான். அவர் எந்த மாதிரி நிலையில இருக்கணும் சூரியன் இந்த லக்னதாரத்தை பொறுத்த வரைக்கும். சூரியன் வந்து கேந்திரம் திரிகோணங்கள்ல இருக்கணும், பணபரஸ்தானங்கள்ல இருக்கணும். அதாவது 1, 5, 9 அதே மாதிரி 1, 4, 7, 10ங்கிற கேந்திரங்கள். அதே மாதிரி பணபரஸ்தானம் 2, 11ங்கிற பணபரஸ்தானங்கள் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு அந்த நன்மைகளை எல்லாமே வழங்குவார். அதே போல அவர் இருக்கிற சாரம், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி அஸ்தமனமோ நீச்சமோ இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த முழுமையான அந்த பலன்களை அனுபவிக்க முடியும். அப்ப சூரியன் வந்து திசையில பணம், பொருளாதாரம், வளர்ச்சி, ஒரு பூர்வீகத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு, வாகனங்கள், வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்தையுமே யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அரசாங்க நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாடகை வருமானங்கள் அப்படின்னு எதுலையுமே ஒரு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாரி வழங்கக்கூடிய சூரியன் நல்லா இருந்தாவே மேக்சிமம் வருமானம்ங்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்ப இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு நன்மை தருவார். மீதமுள்ள லக்னதாரர்களுக்கு எல்லாருமே தீமை செய்யக்கூடியவராக தான் இருப்பார். அதாவது கன்னி, துலாம், துலாத்துக்கு மட்டும் ஒரு விதிமுறை என்னன்னா அவருடைய பாதகாதிபதி அவரு 11ஆம் அதிபதி. அவர் 6ஆம் ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறப்ப சில நேரங்கள் அது வந்து நன்மை அளிக்கக்கூடியதா தான் இருக்குது. ஏன்னா 6, 8, 12ல மறையாம இருக்கணும். இதுல பாதகாதிபதி மறையிறதுனால அது சில நேரங்கள் அதை அந்த பலனை வந்து மாத்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அதனால துலாத்துக்கு வந்து பாதகாதிபதி மறைவுஸ்தானத்துல அவங்க லக்னத்துல கட்டங்கள் இருந்தா அது ஒரு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி துலாத்துக்கு அதே போல மகரம், கும்பம், மீனம் இவங்களுக்கு எல்லாம் நன்மை செய்யறது சூரிய திசையில நடக்காத காரியம். நன்மை செய்யற இடங்கள்லே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து இந்த மாதிரி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது சூரியனுடைய திசையில சிவ வழிபாடுகளை நிறைய செய்துட்டு வரணும். அதே மாதிரி சூரியனார் கோயில் போயிட்டு வருது, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நவகிரகத்துல சூரியனுக்கு வந்து சூரிய ஹோரையில சென்று வழிபட்டு வர்றது இதெல்லாம் வந்து மிகுந்த நற்பலன்கள் எல்லாம் தரக்கூடியதா இருக்கு. பிரதோஷ வழிபாடுகள் இதெல்லாம் நற்பலன்களை தரக்கூடியதா இருக்கு. சூரியன் பலவீனமானா அவங்க ஜாதகத்துல அந்த திசாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கு. ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள், முதுகு தண்டுவோட பிரச்சனை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து வரக்கூடியதா இருக்கு. சூரியன் நல்லா இருந்தா எல்லா விதத்துலயுமே நன்மை தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.